இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் அப்டேட் இதுக்கு தான் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஹலோ கைஸ், நீங்கள் பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்கள் சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 2 எபிசோட் 44 நம்ம பார்க்க போகிறோம். ஓப்பனிங்லேயே ஒரோச்சிமாரு சாயோட கதையை முடிச்சிருப்பான். பயங்கரமாக அந்த ஸ்னேக் ஸ்வாட் குத்தி நிற்கும். உனக்கு மேனஸே தெரியல தம்பி அப்படின்பா ஒரோச்சிமாரு. திடீர்னு பார்த்தா சாய் மெல்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த ஒரு ஜுட்ஸுவை இங்க் க்ளோன் ஜுட்ஸுன்னு சொல்லுவாங்க. சாய் இல்லை, இது சாயோட க்ளோன். அந்த ஸ்னேக் ஸ்வாட் பார்த்தீங்கன்னா ஸ்னேக்கை டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஒரோச்சிமாரு கிட்டே போயிடும். ஒரு சுப்பீரியரை பார்க்கறதுக்கு வரைனா ப்ராப்பராக நேருக்கு நேர் வந்து பார்க்கணும் அப்படின்னு ஒரோச்சிமாரு சொல்லவும் சாய் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட்ல இருந்து வெளியே வருவான். இன்னொரு பக்கம் யாமட்டோ பாத்தீங்கன்னா நருட்டோவோட உடம்புல இருக்க அந்த 9 டெயில்ஸை ஃபர்ஸ்ட் ஒகாகேவோட ஜுட்ஸுவை யூஸ் பண்ணி சப்ரஸ் பண்ணிட்டு இருப்பாரு. நருட்டோ வலி தாங்க முடியாம கத்திக்கிட்டே இருப்பான். நருட்டோவை பார்த்துட்டு சக்குரா அவன் உடம்பு முழுக்கவுமே காயங்களா இருக்கு அப்படின்பா. யாமட்டோ சப்ரஸ் பண்றதுக்கான அந்த கடைசி ஸ்டேட்லாம் போகும்போது நருட்டோ பயங்கரமா கத்துவான். எல்லா சக்கராவுமே போனதுக்கு அப்புறமா நருட்டோவை பார்க்கும்போது ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்தா எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி இருப்பான். அந்த 10 பில்லர்ஸையுமே பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிடுவாரு யாமட்டோ. நருட்டோ அன்கான்சியஸ்ல இருக்கனால அப்படியே முன்னாடி விழுந்துருவான். ஒரு வழியா அது முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்பாரு யாமட்டோ. சக்குரா நருட்டோன்ட்டு அழுதுகிட்டே ஓடுவா. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா சாய் கிட்ட காட்டுவாங்க. தி சீக்ரெட் ஆஃப் த பேட்டில் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. சாய் கிரவுண்ட்ல இருந்து வெளியே வரவும் சொல்ல வந்தது இப்ப சொல்லு அப்படின்பா ஒரோச்சிமாரு. உண்மை என்னன்னா என் மாஸ்டர் டான்சோ கோனஹா வில்லேஜை நீங்க அழிச்சதுல இருந்து அப்படின்பா. தூரத்துல இருக்க யாமட்டோவோட க்ளோன் இது எல்லாத்தையுமே லிசன் பண்ணிட்டு தான் இருக்கும். சக்குரா அவளோட ஹீலிங் ஜுட்ஸுவை யூஸ் பண்ணி நருட்டோவை ஹீல் பண்ணுவா. நருட்டோக்குள்ள அந்த அப்பர் ஸ்கின் இல்லையா, அதனால சக்குரா மைண்ட்குள்ள ஓடுற விஷயம் என்னன்னா ஹீல் பண்றது ஸ்லோவா இருந்தாலும் நருட்டோவோட ஸ்கின் பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே டக்குன்னு கவர் ஆகும். நருட்டோக்கு இப்ப வரைக்குமே காயங்கள் சீக்கிரமாவே ஆறிடும். அதுக்கு அந்த 9 டெயில்ஸோட சக்கராக்கு தான் தேங்க்ஸ் பண்ணணும் அப்படின்னு மைண்ட்ல திங்க் பண்ணுவா. யாமட்டோ மைண்ட்ல ஓடுற விஷயம் என்னவா இருக்கும்னா ஜிராயா சொல்லியிருப்பார் இல்லையா, 9 டெயில்ஸோட அந்த க்ளோக் ஃபார்ம் ஆகிறப்ப அந்த சக்கரா நருட்டோவை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி தான் தெரியும். ஆனா உண்மை என்னன்னா அவனோட உடம்பு கண்டினியூஸா டேமேஜ் ஆகிட்டே வரும் அந்த 9 டெயில்ஸோட க்ளோக்னால. அந்த 4வது டெயில் வந்ததுக்கு அப்புறமா அவனை பாக்குறக்கே கொடூரமா இருந்தான். ரொம்பவுமே சீரியஸான இன்ஜுரிஸை அவன் உணர்ந்தாலும் அடிக்கிறத நிறுத்தவே இல்லை அப்படின்னு இருப்பார் இல்லையா. அந்த விஷயத்தை திங்க் பண்ணி பார்த்துட்டு மாஸ்டர் ஜிராயா சொன்ன 4th டெயில் இந்த அளவுக்கு இருக்கும்னு நான் கனவுலும் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு யாமட்டோ திங்க் பண்ணுவாரு. சக்குரா ஹீல் பண்ணிட்டே இருக்கும்போது அவளுக்கு அடிபட்டிருக்கும் இல்லையா, அந்த இடம் பயங்கரமா வலிக்கும். இருந்தாலுமே நருட்டோவை ஹீல் பண்ணுவா. நருட்டோவோட தோல் வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். அவனோட முகத்துக்கிட்ட போகும்போது வலி தாங்க முடியாம துடிப்பான். இந்த பாயிண்ட்ல சக்குரா யாமட்டோ கிட்ட இதுக்கு முன்னாடி நருட்டோவை ஸ்டாப் பண்றதுக்கு ஒரு ஜுட்ஸுவை யூஸ் பண்ணீங்கல்ல, அதை எனக்கு சொல்லி தர முடியுமான்னு கேட்பா. அதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்றவாரு. சக்குரா பாவமா பாப்பா. யாமட்டோ சொல்ற விஷயமே என்னவா இருக்கும்னா ஃபர்ஸ்ட் ஒகாகேவோட DNA செல்ஸ் எனக்குள்ள இருக்கு. லீஃப்லயே என்ன தவிர இந்த ஒரு ஜுட்ஸுவை வேற யாராலையும் பர்ஃபார்ம் பண்ண முடியாது. இந்த ஜுட்ஸு 9 டெயில்ஸோட அந்த சக்கராவை வலுக்கட்டாயமா சப்ரஸ் பண்ணும், அடக்கிரும். நான் இன்ஹெரிட் பண்ணிருக்க ஃபர்ஸ்ட் ஒகாகேவோட DNA செல்ஸ் இருந்தா மட்டும்தான் இந்த ஒரு ஜுட்ஸுவை பண்ண முடியும். என்னோட பவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் காப்பி. ஃபர்ஸ்ட் ஒகாகேவோட ஒரிஜினல் அந்த சேம் லெவலுக்குலாம் இருக்காது. நருட்டோவோட கழுத்துல இருக்குல்ல அந்த நெக்லஸ், அது ஃபர்ஸ்ட் ஒகாகேவோடது. அது ஒரு சக்ரா கிறிஸ்டல். ஃபர்ஸ்ட் ஒகாகேவோட சக்கராவை எதிரொலிக்கும். அந்த நெக்லஸ் மூலமா ஜின்சுரிக்கியோட சக்கராவை கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த ஒரு பவர் காரணமா தான் ஃபர்ஸ்ட் ஹொகாகேனால ஹொகாகேவா மாற முடிஞ்சது. அதுன்னு மட்டும் இல்லாம அந்த ஒரு காரணத்தினால தான் நான் உங்க டீமுக்கும் கேப்டனா இருக்கேன் அப்படின்பாரு. நருட்டோ ரொம்பவுமே கஷ்டப்படுவான் மூச்சு விடுறக்கே. சக்குரா இது எப்பவுமே இப்படிதான், நருட்டோக்கு என்னால பண்ண முடிஞ்சது எல்லாமே சின்ன சின்ன ஹெல்ப் மட்டும் தான், யார் வேணாலும் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுவா. அவளோட கை ரொம்பவுமே வலிச்சாலும் ஹீல் பண்ணிட்டே இருக்கா இல்லையா, அதை யாமட்டோ திங்க் பண்ணிட்டு நீ பண்ற விஷயம் பெருசோ சின்னதோ அதெல்லாம் இங்க இம்பார்ட்டன்ட் இல்ல அப்படின்னு யாமட்டோ சொல்லும் போது சக்குரா பாப்பா எது முக்கியம் தெரியுமா, நருட்டோ மேல உனக்கு இருக்க அந்த அக்கறை தான். சக்குரா என்னால உன்னை பார்த்தே சொல்ல முடியும் நீ எவ்வளவு உண்மையா அப்படின்னு யாமட்டோ சொல்ல வரும்போது நருட்டோ முழிச்சிட்டு சக்குரா அப்படின்பா எந்திரிப்பான். அவனுக்கு கழுத்து ரொம்பவுமே வலிக்கும். இதை பார்த்து சக்குராலாம் ஆனந்த கண்ணீர் விடுவா. இங்க என்ன ஆச்சு, நான் அந்த ஒரோச்சிமாருவை சேஸ் பண்ணி போனேன்,
அப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்பான். சக்குரா என்னாச்சுன்னு சொல்லு, என்ன பிரச்சனை, ஏன் அழுகிறேன்னு சொல்லி கேட்பான். இல்ல கண்ணில் தூசி விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லவும், எனக்கு தெரியும் அந்த சாய் அந்த பரதேசி நாய் தான் ஏதாவது பண்ணியிருப்பான், நீ கேவலமா இருக்க, உனக்குள்ள மான்ஸ்டர் ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்னு ஏதாவது சொல்லி உனக்கு கடுப்பேத்தி இருப்பான், அவனை விட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் போது சாயில இந்த மாதிரி எதுவுமே சொல்ல அப்படின்ட்டு இது எல்லாத்தையுமே சொன்னது இப்ப நீ தாண்டா அப்படின்னு வயிற்றுலேயே குத்துவா. சக்குரா இப்பதான் திங்க் பண்ணி பார்த்துட்டு கேப்டன் யாமட்டோ கிட்ட சாய் எங்க இருக்கான்னு சொல்லி கேட்பா. சாய் சைட் காட்டுவாங்க. இந்த விஷயத்த தான் டான்ஸோ உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு அப்படின்பா. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்கு அப்படின்ட்டு சிரிப்பான் ஒரோச்சிமாரு. தூரத்துல இருந்து கேப்டன் யாமட்டோவோட க்ளோன் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்கும். இது ஒரு நல்ல கதை தான், இருந்தாலுமே இதை நம்பருக்கு எனக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்ல அப்படின்னு ஒரோச்சிமாரு சொல்லவும் சாய் கையை தூக்குறக்கே பயப்படுவான். பார்த்தா அவன் பேக் பேக்ல தான் கை விடுவான். பின்னாடி இருந்து காபுட்டோ அட்டாக் பண்ணுவான். முன்னாடி பாத்தீங்கன்னா சாயோட ஸ்க்ரால், அப்புறம் அவனோட பெயிண்டிங் பிரஷ், அப்புறம் அந்த சீக்ரெட் டாக்குமெண்ட் வந்து கொடுத்துருப்பான் இல்லையா ஃபவுண்டேஷன்ல இருந்து ஒருத்த வந்து, அதுவும் கிடக்கும். என்னடா பண்ண பார்த்த அப்படின்னு காபுட்டோ கேட்கவும், இது ஒன்றும் பிரச்சனை இல்ல காபுட்டோ, அவனை விடு, அந்த குழந்தை இன்னையில இருந்து நம்மளோட சப்பார்டினேட்ஸ்ல ஒருத்தனா இருக்க போறான் அப்படின்னு ஒரோச்சிமார் சொல்லும் போது இவனை நம்பலாமான்னு சொல்லி கேட்பான். அந்த என்வெலப்ல பாருங்க, அதுல இருக்க கண்டென்ட்ஸ்ல உங்களை கன்வின்ஸ் பண்ணலாம், அதை முதல்ல ஓபன் பண்ணுங்க, அது டான்ஸோ கொடுத்தது அப்படின்பா. சாய் ஒரோச்சிமாரு பக்கத்துல வந்து அந்த என்வெலப்பை ஓபன் பண்ணி பார்த்துட்டு ஷாக் ஆவான். அதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி காபுட்டோ கேட்கவும், முதல்ல அவனை விடு, அவனும் நம்மளோட தான் வரப்போறான் அப்படின்பா ஒரோச்சிமாரு. காபுட்டோ எந்திரிக்கவும் சிரிப்பான். என்ன போலாமா சாய், அதான உன் பேரு அப்படின்னு ஒரோச்சிமாரு கேட்கவும் சிரிப்பான். 3 பேருமே கிளம்பிடுவாங்க. தூரத்துல இருந்து நடக்கிற விஷயத்த பார்த்துட்டு இருந்த கேப்டன் யாமட்டோவோட க்ளோன் பாத்தீங்கன்னா நினைச்ச மாதிரியே தான் அப்படிங்கும். நருட்டோ கிட்ட காட்டுவாங்க. வயித்தை புடிச்சிட்டு கொண்டு இருப்பான். சக்குரா அடிச்ச அடி எப்படி. சக்குரா சாயை பத்தி யாமட்டோ கிட்ட கேட்கும் போது வயர்லெஸ்ல கம்யூனிகேட் ஆகும், ஒரே நிமிஷம் இருங்கன்ட்டு அதுல லிசன் பண்ணுவாரு. நருட்டோ எந்திரிச்சு அந்த டென்ஜி பிரிட்ஜை பார்த்துட்டு ஷாக் ஆவான். ஏன்னா அவ்வளோ ஒரு டேமேஜ் நடந்திருக்கும் இல்லையா, அதனால கம்யூனிகேட் பண்ண கேப்டன் யாமட்டோவோட க்ளோன் பாத்தீங்கன்னா இந்த ஹாட் ஸ்பிரிங்ல அந்த 3 விதை இருக்கும் தெரியுங்களா, யாமட்டோ எடுத்து பார்த்துட்டு இருந்திருப்பாருல, சோ அந்த விஷயத்த பாத்தீங்கன்னா ஹாட் ஸ்பிரிங்லயே பண்ணிருப்பாங்க. அதனால அவனை தேடி போறது அவ்வளோ ஒன்றும் கஷ்டமா இருக்காது அப்படின்ட்டு ஒருத்தனை ஈஸியா தேடி கண்டுபிடிக்கிறதுல தாண்டா நான் ஸ்பெஷலிஸ்டே அப்படின்ட்டு அந்த க்ளோன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகும். கேப்டன் யாமட்டோ கிட்ட இந்த விஷயங்களை எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டு சக்குரா யாமட்டோ கிட்ட திரும்ப கேட்கவும், சாய் ஒரோச்சிமாரு கூட போயிட்டான் அப்படின்பாரு. இதை கேட்ட சக்குரா நருட்டோ 2 பேருமே ஷாக் ஆவாங்க. சக்குரா ஒன்னானா என்னதான் சொல்ல வரீங்கன்னு சொல்லி கேட்கவும், நீங்க 2 பேரும் என்ன ஃபாலோ பண்ணுங்க அப்படின்பாரு யாமட்டோ. இதுக்கப்புறமா 3 பேருமே சாய் அண்ட் ஒரோச்சிமாரு மீட் பண்ணிட்டாங்க இல்லையா, அந்த இடத்துல நிப்பாங்க. அந்த எர்த்தை ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இது இன்னுமே சாஃப்டா இருக்கு, அது மட்டும் இல்லாம என்ன இந்த இடத்துல இவ்வளோ விஷயங்கள் அழிஞ்சிருக்கே, இங்க என்னதான் நடந்துச்சு, அது மட்டும் இல்லாம பிரிட்ஜ் எல்லாம் ரொம்ப மோசமா டேமேஜ் ஆயிருந்துச்சு, என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கவும், கேப்டன் யாமட்டோ உனக்கு எதுவுமே ஞாபகத்தில் இல்லையான்னு சொல்லி கேட்பாரு. நருட்டோ திங்க் பண்ணுவான். அப்படின்னா இது மாஸ்டர் ஜிராயா சொன்ன மாதிரியே தான் அப்படின்னு யாமட்டோ திங்க் பண்ணும்போது ஜிராயா சொல்லியிருப்பாரு இல்லையா, அவனோட கோபம் தான் இந்த ஒரு விஷயத்தை ட்ரிகர் பண்ணி விடுதுன்னு. எவ்வளோ டெய்ல்ஸ் முளைக்குதோ அந்த அளவுக்கான கோபம் அவனுக்குள்ள இருக்கும். 3 டெய்ல் வர வரைக்குமே அவன் தெளிவா தான் இருந்தான். ஆனா 4வது டெய்ல் வந்ததுக்கு அப்புறமா அவன் யாருங்கிறதே அவன் மறந்துட்டான். அழிக்கணுங்கிற அந்த தூண்டுதலை அவனை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாரு. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லணும். நருட்டோவோட கோவம் எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு தான் அந்த டெய்ல்ஸோட நம்பர் ஜாஸ்தியாகும்னு சொல்லியிருக்காரு. நருட்டோக்கு ஒரு டைம்லாம் மொத்தம் 9 டெய்லுமே வந்துடும், அதுவும் ஒரு பொண்ணுக்காக. அது யாருன்னு எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஆர்க்லாம் உண்மையாவே வரும்போது வெறித்தனமா இருக்க போகுது. சரி நம்ம எபிசோட்குள்ள போலாம். நருட்டோ திங்க் பண்ணி பார்த்தா நான் எதுக்காக அன்கான்சியஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பான். இந்த பாயிண்ட்ல யாமட்டோ அண்ட் சக்குரா 2 பேருமே சொல்றதுக்கு தயங்குவாங்க. சக்குரா ஒரோச்சிமாரு உன்னை அடிச்சிட்டான், அதுலதான் நீ மயக்கமாயிட்ட அப்படின்னு சொல்லுவா. செம காண்டாவா நருட்டோ. இந்த பாயிண்ட்ல சக்குரா பாத்தீங்கன்னா சாயோட பொருள்கள்ல அந்த பிக்சர் புக்கை நோட் பண்ணிட்டு போய் எடுப்பா. என்ன சாயோட பொருள் எல்லாமே இப்படி விழுந்து கிடக்குது, எதுக்காக பிக்சர் புக்கை இங்கேயே விட்டுட்டு போனா அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த பிக்சர் புக்கை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிருப்பா சக்குரா. போற வழியில ஃபுல்லா நான் அதை பார்க்கலாமான்னு சொல்லி கேட்கும் போது இல்ல முடியாது, இத நான் முடிக்கல, அதை விட முக்கியமா இதை நான் யாருக்கிட்டையுமே கொடுத்தது இல்ல அப்படின்னு இருப்பான். மெயினா இது எங்க அண்ணனோடது அப்படின்னு சொல்லியிருப்பான். அந்த அளவுக்கு சாய் இந்த ஒரு பிக்சர் புக்கை வேல்யூ பண்ணி வச்சிருந்தான். ஆனா அது என்ன இப்ப கீழே கிடக்குது அப்படின்னு சொல்லவும் யாமட்டோ வந்துட்டு ஒருத்தன் தனக்கு ரொம்பவுமே பிடிச்ச பொருளை விட்டுட்டு போறானா, ஒரோச்சிமாரு முன்னாடி ரொம்பவுமே பதட்டமான நிலைமையில இருந்திருப்பான், அப்படிதான் காட்டுது அப்படின்பாரு. என்னமோ நீங்களே நேர்ல பார்த்த மாதிரி சொல்றீங்க அப்படின்பா சக்குரா. இல்ல நான் பார்க்கல, என்னோட வுட் க்ளோன் இங்க இருந்தான்ல அவன் எனக்கு கம்யூனிகேட் பண்ணா, இந்த வயர்லெஸ் ரேடியோக்கு தான் தேங்க்ஸ் பண்ணணும் அப்படிங்கவும் நருட்டோ கொஞ்சம் குழப்பத்திலேயே தான் இருப்பான். சாய்க்கு என்னாச்சுன்னு சொல்லி சக்குரா கேட்பா. 2 விஷயம் நடந்திருக்கு. ஒன்னு சாய் ஒரோச்சிமாரு கூட கான்வர்சேஷன் பண்ணியிருக்கான், அடுத்து ஒரோச்சிமாரு அப்புறம் காபுட்டோ கூட சேர்ந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாரு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நருட்டோ கேட்பான். அவங்க என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சக்குரா கேட்பா. யாமட்டோ அந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ஆக்சுவலா நம்மளே பார்த்திருப்போம், அந்த க்ளோன் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே தூரத்துல தான் நின்று இருக்கும், இவனுங்க கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு. அந்த வகையில ரொம்பவுமே டிஸ்டன்ஸ் இருந்தனால அதை கேட்டிருக்க முடியாது. இந்த விஷயத்தை கேட்ட
நருட்டோ என்னதான் பேசியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவான். ஒருவேளை அவனை வலுக்கட்டாயமா கிட்னாப் பண்ணி கூட்டிட்டு போயிருப்பாங்களோ அப்படின்னு சக்குரா கேட்பா. கிட்னாப் பண்ணியிருப்பாங்களா? அதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடையாது. ஒரோச்சிமாருவை அவன் சொந்த விருப்பத்தோட தான் அப்ரோச் பண்ணியிருக்கான். அப்புறம் என்னமோ அவனுக்கு கொடுத்துருக்கான். அதை பார்க்கும்போது ஒரோச்சிமாருவை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ண மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு யாமட்டோ சொல்லும் போதெல்லாம் நான் பார்த்தாலே நான் ரொம்பவுமே கடுப்பேத்தினது சாய் தான். அவன் என்னதான் அப்படி இருந்தாலும் நமக்கு துரோகம் பண்ணிருப்பானா என்னன்னு சொல்லி கேட்பான். இல்ல, அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லுவா சக்குரா. சுனாடே வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து டான்ஜோவும் செத்து போன சருட்டோபி சென்சேவும் தேர்ட் ஹோக்காகே பொசிஷனுக்கு போட்டி போட்டிருப்பாங்க. தேர்ட் ஹோக்காகே மாதிரிலாம் வந்து டான்ஜோ இருந்திருக்க மாட்டான். ரொம்பவுமே கஷ்டமான மிலிட்டரி ஃபேக்ஷனை ரிஜிட் லாஜிக் அடிப்படையில் நடத்தியிருப்பான். அப்புறம் சாயோட சுப்பீரியரும் கூடன்னு சுனாடே சொல்லியிருப்பாங்க. இந்த இறக்கமே இல்லாம அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சாய் வந்து எந்த ஒரு பொருளுக்குமே வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டான். அவனோட மிஷனுக்கு கொடுக்கறத விட சோ அந்த மாதிரியான விஷயங்களை தான் வந்து ரிஜிட் லாஜிக்னு சொல்லுவாங்க. சுனாடேவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஹோக்காகேவோட பேத்தி, அதுக்கப்புறமா தேர்ட் ஹோக்காகேவோட ஸ்டூடெண்டா இருந்திருக்காங்க. அதனாலேயே டான்ஜோவுக்கு சுனாடே மேல ஒரு வெறுப்பு இருந்திருக்கும். அந்த விஷயத்தையும் சக்குரா கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதை திங்க் பண்ணி பார்த்துட்டு கேப்டன் யாமட்டோ கிட்ட டான்ஜோங்கிற பர்சனை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்பா. நல்லாவே தெரியும் அப்படின்பாரு. யார் அவன்? அவனை பத்திலாம் நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்பா நருட்டோ. அவன் ஹாக் ஃபேக்ஷனோட மெம்பர், தேர்ட் ஹோக்காகேவை எதிர்த்தவங்க அப்படின்னு யாமட்டோ சொல்லுவாரு. சாயோட சுப்பீரியர்னு சக்குரா சொல்லுவா. அப்புறம் தேர்ட் ஹோக்காகேவோட வில்ல பத்தி கூட கவலையே படாத ஒரு கிழவன் அப்படின்பா சக்குரா. சாய் ஒரோச்சிமாருவை மீட் பண்ணதும் கூட டான்ஜோ சாய்க்கு கொடுத்த ஆர்டரா தான் இருக்கும் அப்படின்பாரு யாமட்டோ. கொஞ்ச நேரம் திங்க் பண்ணிட்டு இதுக்கான வாய்ப்பு இருக்கு. டான்ஜோ சாய்க்கு தனிப்பட்ட மிஷன் கொடுத்துருக்கலாம். நம்ம கிட்ட இருந்து செப்பரேட் ஆனதுக்கு அப்புறமா இந்த ஒரு டாப் சீக்ரெட் மிஷனை பண்றதுக்கு அவனும் தயாரா இருப்பான் அப்படின்னு யாமட்டோ சொல்லும் போதெல்லாம் அப்படின்னா அவன் இந்த ஒரு மிஷனையும் நம்மளையும் மொத்தமா என்ன யூஸ் பண்ணிட்டானா ஒரோச்சிமாரு கூட கான்டாக்ட்ல இருக்கணும்ங்கறக்காக அப்படின்னு செம கடுப்பாவா நருட்டோ. அதான் இங்க நடந்திருக்கு அப்படின்பா சக்குரா. இந்த ஒரு விஷயம் இப்படிதான் இருக்குங்கிற தியரிக்கு நம்மளால வர முடியாது. இருந்தாலுமே இது நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால கேர்ஃபுல்லா லிசன் பண்ணுங்க அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சு டான்ஜோ லீஃப் வில்லேஜை அழிக்க ட்ரை பண்ணுவானோ அப்படின்னு யாமட்டோ சொல்லும் போது டான்ஜோ சிரிக்க மாதிரி காட்டுவாங்க. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த கான்சிக்வன்சஸ் ஆஃப் பீட்ரேயல் அப்படிங்கிற எபிசோட தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம் அப்படின்பா நருட்டோ. இதுக்கப்புறமா நிஞ்சா ஸ்கூலோட ஸ்பெஷல் கிளாஸ்ல காட்டுவாங்க. யாமட்டோ ஃபர்ஸ்ட் ஹோக்காகேவோட நெக்லஸை பத்தி சொல்லுவாரு. இந்த கிறிஸ்டலை கிரியேட் பண்ணது ஃபர்ஸ்ட் ஹோக்காகே தான். அதை ஒரு ரேர் மினரல் மூலமா கிரியேட் பண்ணாரு. இதுல மொத்தம் 3 கோல்ட் லைன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மவுண்டைன்ஸ் பிரதிபலிக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஹோக்காகேவோட பேத்தியான சுனாடே கிட்ட கொடுத்தாங்க. ஒரு தடவை சுனாடே அவங்களோட தம்பிக்கு அதை கிஃப்ட் பண்ணாங்க, நாவாக்கிக்கு. அதுக்கு அடுத்தபடியா டான் வாங்கினா. ஆனா அவங்க 2 பேர்த்தோட உயிருமே போர்க்களத்திலேயே போயிருச்சு. அந்த வகையில சுனாடேவை தவிர வேற யாரையுமே அது மாஸ்டரா ஏத்துக்கல. அந்த வகையில அந்த நெக்லஸை யார் போட்டிருக்காங்களோ அவங்க இறந்துருவாங்கன்னு தான் ஒரு திங்கிங் இருந்துச்சு. ஆனா ரொம்ப வருஷம் கழிச்சு நாவாக்கி அண்ட் டான் கிட்ட இருந்த அதே நம்பிக்கையும் கனவும் உள்ள ஒரு சின்ன பையனான ஒருத்தனுக்கு கிடைச்சது. அவன் தான் நருட்டோ. அது ரொம்பவே மோசமா இருந்துச்சு. சுனாடேவோட ரொம்பவுமே கஷ்டமான ஒரு சூதாட்டம்னு கூட சொல்லலாம் அப்படின்பாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது.